இறைவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை அறிய வேண்டும். எந்த நேரமும் ஏன் இறைவன் நம்முடன் பேசுவதில்லை என்று கேட்க வேண்டாம். ஆகட்டும் ஆகட்டும் என்று கூறிக்கொண்டிருப்போம். இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு அவ்வளவு சுகமான சேவைகளை அறிவித்து நீங்கள் அது எனக்கு வேண்டும் என்று கூறுவதற்கு முன்பாகவே ஆகட்டும் என்ற செய்தியோடு வருகின்றது. இறைவன் வீணுக்காக பேசுவோன் அல்ல. அப்பொழுதே அது முடிந்துவிட்டது. அது முடிந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி அமைதி. பெரும் கலவரங்களில் இருந்த என்னுடைய மனம் அமைதி அடைந்திருப்பது அவனுடைய வாக்கை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கான ஒரு செய்தியாக இருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தை தெய்வ இல்லமாக கோயில்களாக ஆக்கிக்கொள்ளும் வரையில் உங்களுக்கு கடவுள் கிடையாது என்பதையும் என்று அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களை அஞ்சி வாழக்கூடிய நரக நெருப்பு தான் என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். இறைவனை இங்கிருந்து வெளியில் வீசிவிடாதீர்கள். பிறகு இந்த உள்ளம் அவனுக்கு தேவை கிடையாது, இங்கிருந்து நான் அவனை நீக்கிவிட்டேன். இப்பொழுது ரோட்டில் கிடக்கூடிய அந்த கடவுளுக்கு ஒரு கட்டணம் கட்டணும்னு சொல்லிட்டு ஊர் பிச்சை எடுக்கிறோம். அவருக்கு ஒரு வீடு கட்டணும், கடவுளுக்கு ஒரு வீடு கட்டணும். பாவம் ரோட்டை கிடக்கிறார், பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. நம்ம தான் காப்பாற்றணும். இந்த லெவலுக்கு கடவுளை நாம் அசிங்கப்படுத்தி அசுத்தப்படுத்தி கண்ணியக்குறைவாக்கிவிட்டு நான் கண்ணியவான், நான் தர்மகர்த்தா, முதல் மரியாதை எனக்குத்தான், பிறகு கடவுளுக்கு மரியாதை. எந்த அளவுக்கு நாம் கடவுளை கீழாக்கி நம்மை மேலாக்கி கொண்டிருக்கின்றோம். இதன் பிறகும் இறைவனுடைய நாடர்கள் இருக்கின்றது, இன்னமும் பேசிக் கொண்டிருக்கின்றான். இதற்கு மேலாக கடவுளுடைய கருணையை பற்றி நாம் எடை போட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய நல்லருளும் அவனுடைய கருணையும் இல்லாது போயிருந்திருப்பின் நிச்சயமாக இறைவன் இப்பொழுதும் மனம் திருந்ததிலே அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான், நன்றி ஏற்பவனாக இருக்கின்றான், ஞானம் மிக்கவனாக இருக்கின்றான். அறிவை நீக்கி என்ற ஞானங்களை நம்பக்கூடிய அந்த தன்மையில் உங்களுடைய இதயத்தை நான் அமைக்கின்றேன். என்னுடைய நம்பிக்கையில் அகிலங்கள் வானங்களும் பூமியும் உங்களுக்கு பணியுமே, அந்த வாழ்க்கையை உங்களுக்காக நான் அமைத்து விட்டேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவனுடைய வாக்கு. நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது இருப்பதை இறைவன் நன்கறிகின்றான். என் இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன்தான் கடைசி வரையில் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாயம் என்பதையும் உங்களை மனதில் அமைத்திருக்கின்றேன். இன்று அதன் பக்கம் திரும்புங்கள். அது கற்பனை அல்ல, பொய் அல்ல, வீண் வார்த்தை அல்ல, இறைவனுடைய வாக்கு. ஏன் நம்மிடம் பேசவில்லை என்று கூறாதீர்கள், பேசிக்கொண்டிருக்கின்றான். இந்த செய்திகள் எல்லாம் இறைவன் பேசிக்கொண்டிருப்பது தான். உங்களுடைய உள்ளத்திற்கு அழகான செய்திகள் அவ்வளவுமே இறைவனிடமிருந்து நேரடியாக வருவதுதான். முதலில் நான் இறைவன் என்னுடைய உள்ளமாக இருக்கின்றான் என்பதை நம்ப வேண்டும். அந்த உள்ளமே கோயில் என்பதையும் நம்ப வேண்டும். அங்குதான் இறைவனுடைய அழகான நல்லருளும் வாக்குகளும் என்னுடைய நெஞ்சங்களில் இறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதமும் அந்தமும் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. படைப்பு முதலாக இறப்புரையில் ஏற்றுக்கொள்பவர்கள் இன்று ஒரு நேர்பாதை அடைந்து விட்டார்கள்.